கண்டிப்பாக நம்ம எல்லாருமே டெய்லி லைஃப்பில் ஒரு சில ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்போம். ஸோ அந்த எல்லா ஹேபிட்ஸ்க்குமே வந்து நம்ம ஒரு சில டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இல்லை ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபேஸை வந்து அட்ராக்டிவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஹேபிட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கூட போயிடலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இப்போ சொல்ல போகிற ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நோட்டிசபிள் சேஞ்சஸ் வந்து நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து தூங்கணும். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிக் தம்ஸ் அப். எதனாலனா இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம ஸ்கின்னில் செட்டில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த ஆயில்ஸ், நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் வழியாக கொஞ்சம் மேலேயே செட்டில் ஆகிடும். அந்த போர்ஸில் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தூங்குறதுனால அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம நைட் டைமில் வந்து இந்த வாஷ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம நார்மலாகவே நம்ம நைட் டைமில் நம்ம ஸ்கின் வந்து அதோட ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது ரிக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த ஃபேஸில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஒர்க் வந்து இன்னுமே ஈஸியாகிடும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நைட் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் தூங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே நம்ம ஸ்கின்லேயே செட்டில் ஆகிட்டு அது இன்னும் கொஞ்ச நாள் போக போக அது ஒரு பிம்பிளாக மாறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நம்ம நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு தூங்கணும்னு சொல்கிறாங்க. கைஸ், இப்போ செகண்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலோவேரா ஜெல்லை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இது எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன ஹேபிட் சொன்னோம்ல, நைட் டைம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோன்னு சொன்னோம்ல. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே உங்கள் ஃபேஸை வந்து டவலில் தொடச்சிட்டு இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் கடையிலே வெளியில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். எதனால, உங்கள் வீட்டில் இந்த ஆலோவேரா பிளான்ட் இருந்தாலுமே கூட நீங்கள் டெய்லி வந்து அதை நீங்கள் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. நான் வந்து பதஞ்சலி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து குறிப்பிட்ட பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆலோவேரா ஜெல் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இது நைட் டைம் அப்ளை பண்ண சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நீங்கள் காலையில் அப்ளை பண்ணிங்கன்னு வைங்களேன், நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து திரும்பி அந்த ஆலோவேரா ஜெல் மாதிரி வந்து மேலேயே வந்து செட்டில் ஆக ஸ்டார்ட் பண்ணும். பட் அதுவே நீங்கள் நைட் டைம் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான டஸ்ட் பார்ட்டிகல் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதோட வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஈஸியாக நல்லா ப்ராக்ரெஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னில் வந்து அது ஒரு மாய்ஸ்சரைசராக வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உடனே சேஞ்சஸ் தெரியாது. கண்டிப்பாக ஒரு 3 to 4 டேஸில் வந்து நீங்களே நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னோட ஏஜிங் ப்ராசஸ் இருக்குல்ல, நமக்கு ஏஜ் ஆக ஆக வந்து நம்ம ஸ்கின் வந்து நம்ம ஸ்ட்ரிங்க் ஆகும், என்ன சொல்கிறது, லூஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து எப்பயுமே டைட்டாக வச்சுருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 1 வீக்கில் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகிறத நீங்களே நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னதான் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை ஆலோவேரா ஜெல்லை வந்து அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் பாடிக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஸ்லீப் டைம் நீங்கள் கொடுக்கலன்னு வைங்களேன், உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்காது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுற ஸ்கின்னுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற வந்து ஒரு ரிசல்ட் வந்து அவங்க ஸ்கின்னில் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் நம்ம பாடிக்கு வந்து ஒரு 7 to 8 hours வந்து ஸ்லீப் தேவைப்படும். ஸோ அட்லீஸ்ட் 6 hours போதும். பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து 7 hours சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்தமாரி ஒரு 7 hours 8 hours தூங்குறதுனால உங்கள் ஸ்கின்னில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் ஸ்கின் டோன் வெளியில் வர ஆரம்பிக்கும். பட் இதுவே நீங்கள் இந்தமாதிரி 7 hours தூங்காமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் கண்ணுக்கிட்ட வந்து அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும், ப்ரிங்கிள்ஸ் அதிகமாக வரும், உங்கள் கண்ணு பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக ஒரு 7 hours தூங்கினாலே இந்த ப்ராப்ளம் கிட்டேருந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த 4th ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீமிங் யுவர் ஃபேஸ். ஸோ தமிழில் அதை வந்து ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் கரெக்டான நேம் தான் நினைக்கிறேன். சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கரெக்டான நேம் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆவி பிடிக்கிறதை வந்து நம்ம பண்ணுறதுனால வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து உங்கள் ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். எதனாலனா, நீங்கள் இந்தமாதிரி ஆவி பிடிக்கிற ஹேபிட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து உங்கள் ஸ்கின்னோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்கள் நேச்சுரல் ஸ்கின் டோன் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து அது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக வந்து ஆக்ட் ஆகும்.
தேர்ட் ஒன் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நம்ம ஸ்கின்லலாம் போர்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த போர்ஸில் ஏதாவது டர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை பிளாக் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீம் வாஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து டீப் க்ளீன் மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீம் வாஷ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணாலும் ஓகே. சப்போஸ் வந்து நீங்கள் இதுமாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணுறதுனால ரொம்ப சளி பிடிக்குதுன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக பண்ணுங்கள். அப்படின்னா வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பண்ணால் போதும். கைஸ், அந்த 5th ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் சுகர். ஸோ நீங்கள் இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒயிட் சுகர்ஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இனிமேல் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இது நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கிறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நம்ம நேச்சுரல் ஸ்கின் டோனை வந்து அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கின்னோட கலர் வந்து டல்லாக்கும் அண்ட் நம்ம ஏஜிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப விங்கிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு மட்டுமே கிடையாது, உங்கள் பாடிக்கும் வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தி. ஏன்னா நீங்கள் இந்தமாதிரி சுகர்ஸ் எடுக்கிறதுனால வந்து உங்கள் பாடி வந்து டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் வந்து உங்கள் இம்யூனிட்டிக்கும் வந்து இது வந்து நல்லது கிடையாது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்தமாதிரி நாட்டு சக்கரை இருக்கல, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சுகர் வந்து ஒரு அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோலேருந்து பார்க்குறேன். until then bye from Karthik. See you. Bye bye.